இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில் அப்படின்னா இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைல் கேரியர் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேறு எந்த வீடியோவும் பார்க்கலன்னா மற்ற வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் ஐசிஐசிஐ வர்சஸ் ஜீரோதா அப்படின்ற 2 ஸ்டாக் ப்ரோக்கர் பற்றி கம்பேர் பண்ணியிருந்தேன். ஜீரோதா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஐசிஐசிஐ எப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இன்னைக்கு வீடியோவில் ஜீரோதாவில் எப்படி ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணலாம் அண்ட் எப்படி ஆர்டர் செட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் டைரெக்டாக நான் அதுக்கு போயிடுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். நீங்கள் லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்குன்றது, டேஷ்போர்ட், ஆர்டர்ஸ், ஹோல்டிங், பொசிஷன், இதெல்லாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத. மற்றபடி இன்னும் டீட்டெயிலாக ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்களில் ஏன் இந்த ஸ்டாக் வாங்கினேன், ஏன் இந்த ஸ்டாக் வாங்கலை அப்படின்றதெல்லாம் நான் போக போக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பட் இன்றைக்கி சிம்பிளாக எப்படி நீங்கள் வாங்கலாம், எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை விற்கலாம் அப்படின்றத பற்றி மட்டும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். இதான் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்னு வச்சுக்கலாம். இங்கே 1 2 3 4 5 இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய வாட்ச் லிஸ்ட் நீங்களே செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் செட் பண்ண நேம், லார்ஜ், ஷார்ட் டேர்ம் டிப்ஸ், ஃபாலோ அப்படின்றதெல்லாம். பட் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இதை வந்து ஃபோன்லேயும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், ஐபேட்லேயும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு நான் இப்போ டிசிஎஸ் ஷேர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டிசிஎஸ்ஸை நான் பை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இந்த பியை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த 3 டாட் இருக்குது, இந்த இடத்த கிளிக் பண்ணி கிரியேட் ஜிடிடின்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் ஒரு பை ஆர்டரை செட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து இங்கே பை டிசிஎஸ் ஷேர்னு வருது. ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று எம்ஐஎஸ், இன்னொன்று சிஎன்சி. எம்ஐஎஸ் அப்படின்னா மார்க்கெட் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப், சிஎன்சின்னா கேஷ் அண்ட் கேரி. ஸோ ப்ரிட்டி மச் நீங்கள் பேசிக் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எம்ஐஎஸ் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அண்ட் கேஷ் அண்ட் கேரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான விதம். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ன்றது ஒரு கம்ப்ளீட்லி செப்பரேட்டான ஒரு விஷயம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம். அண்ட் இதை பற்றி சர்டனாக தெரியல அப்படின்னா இதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்ட்ராடே அப்படின்னா நான் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது தான் இன்ட்ராடே. அதாவது மார்னிங் ஓப்பனிங் ஹவர்ஸ் அப்போ நான் வாங்கலாம், இல்லை எப்போ வேணால் வாங்கலாம். அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் விற்றுடணும் அந்த ஷேரை. ஸோ அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இன்ட்ராடே. நீங்களாக போய் விற்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி பண்ணணுன்னாலும் பண்ணலாம், பட் ஆட்டோமேட்டிக்காக அது விற்றுரும். ஸோ இது ஒன்று. இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல, பட் கண்டிப்பாக இன்ட்ராடே பற்றி நான் இன்னும் போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ கேஷ் அண்ட் கேரி, சிஎன்சி அப்படின்றது. ஸோ இதை தான் நீங்கள் மோஸ்ட்லி பிகினர்ஸ் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இதில் இன்னும் 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மார்க்கெட் அப்படின்னா இப்போ கடைசியாக ட்ரேடாக இருக்கிற ப்ரைஸ் என்னவோ அதுக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து லாஸ்ட்டாக இப்போ ட்ரேடாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 2248. ஸோ அது மார்க்கெட் ப்ரைஸ். இந்த லிமிட் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நான் இதை வந்து இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃப்ளக்சுவேஷனோ இல்லை கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு விதத்தில் இந்த கேண்டில் ஸ்டிக்கை தவிர லைன் அப்படின்னு போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைனில் ஏறி இறங்கி அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 1 டேக்குள்ளேயே பார்க்கலாம், இல்லை 5 டேஸில் பார்க்கலாம். இப்போ 1 டேக்கு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ ஏறி இறங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அபவுட் 2249 இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2248 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2250 இருக்குது. அதான் ப்ரைஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் இறங்கி இருக்கிற ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த 2 ருபீஸ் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷேருக்கு சொல்கிறேன். 2 ருபீஸ் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல லிமிட் ப்ரெஸ் பண்ணி ப்ரைஸை இங்கே கொடுக்கணும். இது ஒன்று. இப்போ நீங்கள் எஸ்எல் ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸில்
ஸ்டாப் லாஸ் பை ஆர்டருக்கு ஜென்ரலாக பை ஆர்டர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எந்த ப்ரைஸ் இங்கே கொடுக்கும்போது உங்களோட ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இப்போது மார்க்கெட் மேலேயும் போயிட்டே இருக்கலாம், இல்லை கீழேயும் போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ்ன்றது நீங்கள் பை ஆர்டரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ட்ரேட் இருக்கிற ப்ரைஸை விட அதிகமாக தான் நீங்கள் செட் பண்ண முடியும். அது வந்து காமன், அது பேசிக்கான ஒரு விஷயம். அதான் நான் ஸ்டாப் லாஸை வந்து என்னன்றது டீட்டெயிலாக நான் அந்த ஐசிஐசிஐ பை அண்ட் செல்லையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டாப் லாஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிகர் ப்ரைஸிங்கை கொடுத்துட்டு இங்கே பையிங் ப்ரைஸிங்கை கொடுக்கலாம். ஸோ அது இன்னொன்று ஸ்டாப் லாஸ் மார்க்கெட், எஸ்எல்எம் அப்படின்றது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். இது வந்து இந்த ஐசிஐசிஐ டைரக்ட்ல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஜென்ரலாக எஸ்எல்எம் இருக்காது. அண்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் கொடுக்கலாம். ட்ரிகர் ப்ரைஸ் ட்ரிகர் ஆன உடனே மார்க்கெட் ப்ரைஸ் அந்த டேக்குள்ளே என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும். இதுதான் வந்து எஸ்எல்எம். இது ஒரு ஆப்ஷன். நீங்கள் இப்படியும் ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஜிடிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜிடிடிக்கு இப்போ ஜிடிடின்னு இங்கே நீங்கள் செட் பண்ணலாம். ஆனால் இங்கே செட் பண்ணால் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் மட்டும்தான் காமிக்கும். அதாவது செட் ஸ்டாப் லாஸ் -5%, செட் டார்கெட் 5%. அதாவது நீங்கள் எவ்வளோ ஏறணும்னு நினைக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு கம்மியான விலையில் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக போய் அந்த ப்ரைஸ்க்கு வாங்கிடும். ஸோ அதனால் நான் இங்கே ஜென்ரலாக நான் ஜிடிடி, அதாவது ஜிடிடின்றது குட் டில் ட்ரிகர்ட். நான் இங்கே கேன்சல் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல தான் நான் எப்பவும் போய் ஜிடிடி செட் பண்ணுவேன். ஸோ இங்கே கிரியேட் ஜிடிடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் ஆர்டர். ஓசியோன்றது ஒன் கேன்சல்ஸ் தி அதர். நான் அது வந்து செல் ஆப்ஷனில் தான் வரும், அது பைக்கு வராது. ஸோ இங்கே பை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ப்ரைஸ் வந்து 2248 இல்லையா? இப்போ டிகர் ப்ரைஸ் இப்போ இது மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இப்போ 2280 போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2255 இதுதான் நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸை செட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் 2240 பண்ணீங்க அப்படின்னா, சாரி 2250 பண்ணீங்கன்னா இது வந்து ஒத்துக்காது. ஏன்னா அட்லீஸ்ட் 0.25% இருக்கணும் நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸும் இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸும். 2255 கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ 0.028, ஸோ 0.25%க்கு மேலே தான் இருக்கணும் உங்களோட ட்ரிகர் ப்ரைஸ். இப்போ நீங்கள் 225 கொடுத்துட்டு இந்த இடத்துல 2255 கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மார்க்கெட் மூவ் ஆக இந்த டிசிஎஸோட ப்ரைஸ் 2255க்கு வந்துருச்சுன்னா உங்கள் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஒரு குவான்டிட்டி வந்து நீங்கள் பை பண்ணலாம். இப்போ ஆனால் வாங்க முடியாது, ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் கிளிக் பண்ணி யூஸ் இருக்காது. ஸோ இப்படி தான் சிம்பிளாக பை ஆர்டர் செக் பண்ணுவீங்க. இதை வந்து நல்லா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுறீங்க அப்படின்றது. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஆர்டர்ஸ்க்கு போய் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. சரி, ஓகே, நான் ஆனால் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஜிடிடி கிரியேட்டட்னு வருது. ஸோ நான் இந்த இடத்துல ஆர்டர்ஸ்க்கு போகிறேன். ஆர்டர்ஸில் ஜிடிடி இருக்குது. ஜிடிடியில் இங்கே பாருங்கள். ஸோ டிசிஎஸ் இப்போ நம்ம கொடுத்தது 2255. ஸோ இதை வந்து நான் எப்படி வேணால் மாடிஃபை ஆர் டெலீட் பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணணும்னா இந்த இடத்துல போய் நான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த அவ்வளோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே போய் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் திருப்பியும். ஸோ அப்படி தான் இதை பண்ணணும். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ செல் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் இப்போ என்னோடய ஹோல்டிங்ஸ்க்கு போகிறேன். இதான் நான் ஓன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் இது. இப்போ நான் ஐடிசி ஒரு 200 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் விற்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் நான் கிரியேட் ஜிடிடி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல போய் ஐடிசி நான் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணிடுறேன் அதை. ஓகே, ஆடட். ஸோ இங்கே ஐடிசி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து தெரியும் இங்கே 200 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே நம்ம பை கொடுத்த மாதிரி இதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் இங்கேயே செல் கொடுக்கலாம், இல்லை ஜிடிடி கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கேயே செல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் இப்போ ஹோல்டிங்கில் இருக்குன்னா அது கேஷ் அண்ட் கேரி மட்டும்தான். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போய் நான் இப்போ 200 ஷேர்ஸ் வைக்காமல் 100 மட்டும் வைக்கிறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ 100 இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நான் விற்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நான் இங்கே செலக்ட் பண்ணேன்னா அப்போது என்ன ட்ரேடட் ப்ரைஸோ
அந்த ப்ரைஸுக்கு செல் ஆகிடும். ஸோ எவ்வளோ ஷேர்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ லிமிட் ஆர்டர் செட் பண்ணேன் அப்படின்னா இந்த லிமிட் ப்ரைஸ்க்கு நான் என்ன செட் பண்ணுறனோ அந்த ப்ரைஸுக்கு செல் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஸ்டாப் லாஸ்னால் ஜென்ரலாக உங்களோட அதாவது நீங்கள் எப்படியும் கம்மியாக தான் விற்கிறீங்க, அந்த கம்மியான ப்ரைஸில் எங்கே ட்ரிகர் ஆகணும் உங்கள் ஆர்டர் அப்படின்றது. நான் இதுக்கும் ஒரு சார்ட் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி அது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரியறதுக்கு. ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து 1 டேக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ மேலே ஏறிட்டே இருக்குது, அப்புறம் இப்போ கீழே இறங்கியிருக்கு. இதெல்லாம் 1 டே ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல விற்கணும்னு நான் நினச்சிருப்பேன், ஆனால் இந்த இடத்துல என்னால் விற்றிருக்க முடியாது. இல்லை நான் இன்னும் மேலே போகும்னு நினச்சிருப்பேன், ஆனால் மேலே போயிருக்காது. ஸோ இன்னும் நான் இந்த கீழே இவ்வளோ கீழே நான் விற்கிறத விட நான் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போதே விற்றா பெட்டர், இல்லை இங்கே இருக்கும்போதாவது விற்றா பெட்டர். சரி லாஸ் எடுக்கணும்னு முடிவாயிடுச்சு, ரொம்ப லாஸையும் எடுக்கணும், நான் இங்கேயே விற்றுடுறேன் அப்படின்னு இங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ். ஸோ நான் ரொம்பவும் மோசமாக இல்லாமல், அதாவது மார்க்கெட் எப்போ முடியுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக விற்று எனக்கு லாஸ் வராமல் நானே என்னோட லாஸை என்னால் இவ்வளோ லாஸ் பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுறது தான் இந்த ட்ரிகர் ப்ரைஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸோட ப்ரைஸ். ஸோ இது வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு இது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் விற்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு. ஸோ இது கண்டிப்பாக லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். பையோட ஸ்டாப் லாஸும் செல்லோட ஸ்டாப் லாஸ்க்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸை ட்ரேடட் ப்ரைஸை விட அதிகமாக தான் வைக்க முடியும். செல் பண்ணும்போது ஸ்டாப் லாஸை ட்ரேடட் ப்ரைஸை விட கம்மியாக தான் வைக்க முடியும். அதே மாதிரி இது எஸ்எல் மார்க்கெட். நான் இப்போ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ப்ரைஸ் செலக்ட் பண்ண முடியாது எவ்வளோ வைக்கணுன்றது. அந்த டேக்கு முன்னாடி மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ இப்போ நீங்கள் ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆகி இப்போ நீங்கள் எந்த ப்ரைஸ்க்கு வேணால் ட்ரிகர் பண்ணிக்கலாம். இப்போ 198 இருக்குது, நீங்கள் 197 வரும்போது கூட நீங்கள் ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் லாஸ் 196லாம் போச்சுன்னா ரொம்ப லாஸ் ஆகிடும்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ 197 வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் அப்போ கூட ட்ரிகர் பண்ணிக்கலாம். இது ஒரு வகை. இன்னொன்று நீங்கள் ஜிடிடி கிரியேட் பண்ணலாம். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். நான் என்னன்றதும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் செல் ஜிடிடி பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சிங்கிள், ஒன்று ஓசிஓ. இப்போது சிங்கிள் வந்து சிம்பிள், டைரக்ட். நீங்கள் ஆனால் சிங்கிள் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் செட் பண்ண முடியாது. என்னோட பர்சனல் அட்வைஸ் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. அதுவும் செல் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. அது நான் ஏன்றதும் சொல்கிறேன். ஸோ 198 இருக்குது ஐடிசியோட ப்ரைஸு. நீங்கள் ஒரு 210 போகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு 208 செட் பண்ணிவிட்டு அப்போர்ட் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 210 இங்கே நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் 208 வரும்போது உங்கள் ஆர்டர் ட்ரிகர் ஆகும். அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் 210 வரும்போது உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது வந்து பேசிக் அகேன். ஸோ இதுதான் வந்து சிங்கிள், இந்த செல் டைப்பில் சிங்கிள் ஆர்டர் அப்படின்றது. ஓசியோன்றது ஒன் கேன்சல்ஸ் தி அதர். ஸோ இந்த ஓசியோ செலக்ட் பண்ணும்போது தான் ஜிடிடியில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது என்ன அப்படின்னா இப்போ 198 ட்ரேட் ஆகுது. ஸோ இது 196ம் போகலாம், 190யும் போகலாம். உங்களால் எவ்வளோ தூரம், அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அது மேலே போகும்னு, ஆனால் மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம லாஸை மினிமைஸ் பண்ணணும். ஸோ என்னோட லாஸ் வந்து ஓகே ஒரு 190 வரைக்கும் நான் பேர் பண்ண முடியும் 198 அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு 190 போட்டுட்டு இது வந்து 3% லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸை விட. இங்கேயும் ஒரு 190 போட்டுக்கோங்க. ஸோ தட் இந்த இடத்துலையே வந்து ட்ரிகர் ஆகிடும். ஸோ அப்படி இது நடக்கலை அப்படின்னா இந்த ஜிடிடி வந்து 1 இயருக்கு வேலிடாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு டார்கெட் ப்ரைஸ், அதாவது நான் இவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறேன், அப்போ நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 210 நீங்கள் போகும்னு நினச்சிங்கன்னா இங்கே 208 செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 210 நீங்கள் செட் பண்ணலாம். அதாவது நீங்கள் சும்மா ஒரு எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க, 6% ப்ராஃபிட். ஸோ அதனால் 210. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ட்ரேடட் ப்ரைஸை விட எவ்வளோ நீங்கள் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க அப்படின்றது. ஸோ 5%ன்றது
ஒரு நல்ல வேல்யூ. 5% growth வந்து இட்ஸ் வெரி வெரி டீசென்ட். எனிதிங் above 10% இஸ் குட் அண்ட் 5% இஸ் ஓகே டீசென்ட். ரொம்ப பேராசையும் படாம ரொம்பவும் கம்மியா இல்லாம 5%க்கு மேல இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. 10% பத்தாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ சில பேர் 10% வந்தாலே வெளியில வந்துருவாங்க. இல்ல சில பேர் 20% எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். அது நம்மளோட ரிஸ்க் கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. சில டைம் 20%க்கு வெயிட் பண்ணி மைனஸ்ல போறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஸோ இது வந்து செல் ஆர்டர். ஸோ இப்படி தான் வந்து ஒரு செல் ஆர்டர் செட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த ஸ்டாக் வேணா சூஸ் பண்ணலாம். பை, செல் இங்கேயே இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஜிடிடி கிரியேட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க சார்ட் அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. அண்ட் சார்ட் எல்லாம் எப்படி டீட்டெயிலாக பார்க்கறது அப்படின்றதும் சொல்கிறேன். நான் எப்போவுமே கேண்டில் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் 1 மந்த் பார்ப்பேன். ஸோ நான் இது ஆர்டர்ஸ் அண்ட் நான் இன்னைக்கு எந்த ஆர்டரும் போடல. அண்ட் இன்னைக்கு வேற எதுவும் அட்ராக்டிவாக இல்லை, அதனால நான் எந்த ஆர்டரும் போடல. ஆனால் ஜிடிடியில் இருக்கு. ஸோ பைக்கும் ஒரு ஜிடிடி போட்டிருக்கேன். இந்த செல்லுக்கு ஒரு 2 ஜிடிடி போட்டிருக்கேன். என்னோட ஹோல்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி. நான் இதை ஏன் வாங்கினேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். இப்போ என்னோட ப்ரொஃபைல் 10% ப்ராஃபிட்டில் இருக்கு. அண்ட் நீங்கள் அப்பப்போ கான்சோலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ட்ரேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இங்கேயும் பார்க்கலாம். நீங்கள் கான்சோலில் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வரும். நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக இந்த ஸ்டாக் ஏன் வாங்கினேன் அப்படின்றது. இது வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொசிஷன் எது எது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து டெய்லி சேஞ்சு. இப்போ ஒரே ஒரு இதில் தான் நான் நெகட்டிவில் இருக்கேன். பட் இது என்னோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் அதை பற்றி கவலைப்படுற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கே கூட விற்றுருப்பேன். இதெல்லாம் நான் நேற்று தான் ஆர்டர் பண்ணேன் இன்ஃபேக்ட். ஸோ இதெல்லாம் ட்ரிகர் ஆனது. அதான் T1 காமிக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறேன் நான். ஏன் இந்த ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்றதும் அண்ட் ஒரு ஒரு சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றதும் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஆர் இந்த இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. அண்ட் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நான் இன்னும் நிறைய ஸ்டாக் டிப்ஸ் அண்ட் ரொம்ப டீட்டெயிலாக எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அண்ட் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றதும் சொல்கிறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் என்னோட ட்ரேட் பண்ணி ஈஸியாக நிறைய சம்பாதிக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் இதிலேயே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.